ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சிலர் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுடைய மெசேஜஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க, பிரதர் இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களுக்காக எல்லா காரியங்களும் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னதாக ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய ஒரு நல்ல நண்பர் தான் அவர். கடலூர் என்ற தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கடலூரில். அவங்க எனக்கு சொன்ன காரியம் என்னென்னா, அவங்க ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அதாவது விக்கிரக ஆராதனை நிரம்பிய ஒரு இடம், கடினமான ஒரு பாதை தான். அவங்க இண்டிபெண்ட்டாக ஊழியம் செய்கிறாங்க. அதாவது எந்த ஒரு சபையோ எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ சேர்ந்தில்லை. அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகின்ற ஒரு போதகர். அவங்களுக்கு சபைக்கு சொந்த சபை கிடையாது. ஒரு இடத்துல ஒரு லேண்டில் அவங்க வாடகைக்கு வாங்கி அந்த இடத்துல சபையை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்த நீங்கள் காலி பண்ணணும், நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த லேண்ட் ஓனர் சொல்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இன்னொரு இடத்துல லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான். ஏன்னா சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அடுத்தது எங்கே நடத்துறதுன்னு அவங்களுக்கு இடம் இல்லாத காரணத்தினால நமக்கு சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி பக்கத்தில் ஒரு இடத்துல லேண்ட் வாங்கிறதுக்காக அவங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த காரியத்திற்காக நாம் இந்த நாளிலே நம்ம ஜெபிப்போம். அவங்க பேர் பாஸ்டர் பால். அவங்க கடலூரில் இருக்கிறாங்க. மிகவும் ஒரு நல்ல ஒரு உண்மையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியக்காரர். நான் அநேக ஊழியக்காரங்களை அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்காக உண்மையாய் எந்த ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை பேர் புகழுக்காகவோ ஊழியம் செய்யாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற உண்மையான ஒரு இலக்கோடு கூட ஊழியம் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஐயா, நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கய்யா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க 6.5 லட்சம், அந்த லேண்டு 6.5 லட்சம் ரூபாய். அது நாங்கள் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் இப்போ பே பண்ணியிருக்கிறோம், அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறோம். அவங்க 2 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல் பணத்தை நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லி, அதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னதுக்காக இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களுக்கு அந்த பண தேவை கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் எப்படியாவது, ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய, அதாவது நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான நம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே பாஸ்டர் பாலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கின்ற ஆண்டவரே இந்த ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே அந்த சபை கட்ட வேண்டும், அந்த சபைக்காக லேண்ட் வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் கூட ஆண்டவரே அந்த லேண்டுக்காக ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிற, அவர் சொந்தமாக ஆண்டவரே அவங்க ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக லேண்ட் வாங்கணும், அது வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க பிளான் பண்ணலை. உமக்காக ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் தனியாக உமக்காக ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் அருமையான அந்த சகோதரருக்கு இந்த 2 மாதத்திற்கு உள்ளாக எப்படியாகிலும் ஆண்டவரே அந்த கொடுக்க வேண்டிய அந்த 5.5 லட்சம், மொத்தமாக 6.5 லட்சம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் 5.5 லட்சம் ரூபாய் அவர்கள் முழுசாக அதை கொடுத்து தீரும்படியாய், அந்த லேண்டை அவர்கள் சொந்தமாய் வாங்கும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தில் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ பணக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பணம் வைத்திருக்கிற எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உள்ள இருதயத்தில் கர்த்தர் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அருமையான இந்த ஏழை ஊழியக்காரருக்கு ஆண்டவரே அந்த உதவியை செய்து அந்த சபையை கட்டி எழுப்பும்படியாய் ஆண்டவரே அந்த ஜனங்கள், எத்தனையோ புதிய விசுவாசிகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சாட்சியெல்லாம் சொன்னாங்க. இந்த நாளிலே அந்த சபை ஆண்டவரே அந்த ஊழியம் நின்று போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வருகிறது தடைபட்டு போகாதபடிக்கு அந்த இடத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு நிச்சயமாக நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பண தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்து அந்த இடத்தை அவர்கள் சொந்தமாய் வாங்கும்படியாய், சபையை கட்டி எழுப்பும்படியாய், இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு அந்த சபைக்கு வரும்படியாய்
கர்த்தர் நீர் அந்த ஊழியக்காரரையும் அந்த சபையையும் அந்த சபை விசுவாசிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நீங்களும் உங்களுடைய தனி ஜபத்தில் அந்த ஊழியக்காரருக்காக அவர் பேசும்போது அந்த ஒரு பாரத்தோட அவர் சொன்னார். அவருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் அவருடைய ஃபோன் நம்பர் வேணால் நான் கீழே கொடுக்குற, ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் பேசணுன்னா நீங்கள் பேசுங்க. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், தாழ்மையான ஒரு ஊழியக்காரர். அதனால் நீங்கள் ஜெபியுங்கள், அதுதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கொடுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார் என்று சொன்னால் நீர் அவர் கொடுங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அவருடைய ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன், அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.